சூடா வேணும்ப்பா. உண்மையை சொல்றோம். அதுக்கு இன்னும் கூட உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேன். உங்கள்கிட்ட 2 லட்ச ரூபா இருக்கு, 2 பேர்த்திட்ட 1 லட்ச ரூபா கொடுத்து வட்டி கொடுத்துடுறீங்க. 2 ரூபா வட்டியா கூட இருக்கட்டும். 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா அப்படியே தான் இருக்கும். மாசம் மாசம் 2 ரூபா வட்டி தான் பெருகும். அப்போ வட்டி தான் பெருசு. வட்டி கொடுக்கறதுதான் கொடுத்தவன் சண்டை போடுவானே தவிர முதல்ல கொடுக்கறது சண்டை எவனும் போட மாட்டான். 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாயா தான் இருக்கும். அசல் அப்படியே தான் இருக்கும். 2 ரூபா வட்டினா என்னாச்சு? 2000 ரூபா இல்லையா? 12 மாசத்துக்கு 24,000 ரூபா இதுதானே கூடுது. அந்த 1 லட்சத்துல 24 சேர்த்தா 1,4 லட்சம் ஆகி போகுது. அப்ப பெருசு எது? வட்டி தான் பெருசு. அதுபோலதான் சிவன் முதலா இருப்பான், சிவன் வேலையை செய்யறவன் வட்டியா இருப்பான். இப்ப நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க, பல முறை சிவனை கூட நான் கொடூரமா திட்டிட்டு தான் இருப்பேன். திட்டம்னா அதுக்காக அவங்களை சிறுமைப்படுத்துறது கிடையாது. உரிமை போயா, நீ உட்காந்து உரையிக்கிட்டு இருக்க, உன் வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீ என்ன எங்களுக்கு பஞ்சாயத்து பண்றது? திட்டுவோம். சரியா இருக்கும்போது திட்டலாம். நம்ம கிட்ட தவறு இருந்தா ஓடி ஒளியத்தானே செய்யணும். சொல்லுங்க. உங்கள்கிட்ட தவறு இருக்க போதே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம வாயை பொத்திக்கிட்டு உண்மை உட்கார்ந்து இருக்கீங்க. சொல்லுங்க சாமிகா. தவறு இல்லைண்ணா. இல்ல சாமி, நாங்க சரியா இருக்கோம், இந்த இடத்துல நாங்க இப்படி பண்ணணும், இந்த இடத்துல இப்படி பிரார்த்தனை பண்றோம், இந்த நேரத்துல இப்படி எந்திரிக்கிறோம் சொல்லுவீங்கல்ல? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்க எந்தெந்த நேரத்துல எந்திரிக்கிறீங்கிறது நான் சொல்ற இந்த பரதேசி வெளிப்படுத்துறேன்ல. ஐயோ நம்ம செஞ்சது, நம்ம எந்திரிச்சதை கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு தான் நீ வாயை மூடிக்கிட்டு இருக்க. சொல்லுங்க. அப்ப இந்த நிலைப்பாட்டுல நம்ம சிவசித்தாந்தம் சித்தர்கள் நிலைப்பாட்டுக்குள்ள இருந்து நம்ம பயணம் பண்ணணும்னு நம்ம தொடங்கினதுக்கு அப்புறம் அப்ப மனநிலைகள், குணபாவங்கள், நம்மளுடைய நடைமுறை, செயல்பாடு, சிந்தனை எல்லாமே மாறணுமா மாறக்கூடாதா? மாறணும்ல. குண்டா சட்டிக்குள்ள குதிரையே ஓட்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? சொல்லுங்க. இல்ல குண்டா சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டினா நம்ம காரியங்கள் சாதிச்சிட முடியுமா? ஜெயிச்சிட முடியுமா?